வணக்கம்ங்க. எனக்கு இந்த மாதம் கரண்ட் பில்லை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சம்மர் டைமில் எல்லாருக்கும் கரண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக ஓடுறது வாஸ்தவம் தான். அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் சரியாக பாருங்கள், 501 யூனிட்டு நம்ம மொய்யா எழுதுகிறோம். நம்ம ஓடலாம், 550 யூனிட் ஓடிச்சு, 600 யூனிட்டு அந்த மாதிரி போகலாம், இல்லை 480 470 அப்படி போகலாம். சரியாக எப்படி மொய் எழுதுன மாதிரி 501 யூனிட் ஓடிச்சு. இதிலே நான் போன மாதத்தில் 1 மாதத்துக்கிட்ட நான் வீட்டிலேயே ஆள் இல்லை. ஏன்னு கேட்டால், எனக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்புறம் அடுத்து இதை கொஞ்சம் சரியாயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது எங்கள் மூத்தார் பையனுக்கு. அந்த வேலையை அங்கே இருந்தேன், எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன். அப்போ 1 மாதம் மட்டும்தான் இங்கே இருந்தோம். 1 மாதம் ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பில்லு 1000 ரூபா கட்டியிருந்தோம். 1000 ரூபான்னு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் 900 சில்லரை தான் கட்டியிருந்தோம். இப்போ 2000 சில்லரை பில்லு வந்துக்குது. யூனிட்டு பார்த்தா கரெக்டாக 501ன்னு போட்டு போய்க்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு குறித்து வைப்பேன். ஆனால் இந்த கரண்ட்டு பில்லில் எவ்வளோ யூனிட்டு ஓடிக்குது மென்ஷன் பண்ணி எனக்கு இவ்வளோ காசுன்னு வரும் போன பில்லு வரைக்கும். ஆனால் இந்த இதில் இத்தனை யூனிட் ஓடி இருக்குதுன்னுலாம் கிடையாது. அப்படியே இவ்வளோ பில்லுன்னு வந்துக்குது. இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒய் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படி தான் சொல்ல தோணுது. அது எப்படி கரெக்டாக அந்த மாதிரி 501 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 501 ஓடிக்குது அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் மின்சாரத்துறைக்கு ஏதாவது அறிக்கை விட்டுக்கிறீங்களா? போகிறவங்களாம் கொஞ்சம் ஏற்றி போட்டு ஃப்ரீ நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் ரீடிங்கை ஏற்றி கொடுத்து ரீடிங்கை பிடிங்கன்னு சொல்லிட்டீங்களோன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. இது சரியான தகவல், ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் தான் இது. ஆனால் மனசுக்குள்ளே மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா நடக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. வணக்கம்ங்க. எனக்கு இந்த மாதம் கரண்ட் பில்லை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சம்மர் டைமில் எல்லாருக்கும் கரண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக ஓடுறது வாஸ்தவம் தான். அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் சரியாக பாருங்கள், 501 யூனிட்டு நம்ம மொய்யா எழுதுகிறோம். நம்ம ஓடலாம், 550 யூனிட் ஓடிச்சு, 600 யூனிட்டு அந்த மாதிரி போகலாம், இல்லை 480 470 அப்படி போகலாம். சரியாக எப்படி மொய் எழுதுன மாதிரி 501 யூனிட் ஓடிச்சு. இதிலே நான் போன மாதத்தில் 1 மாதத்துக்கிட்ட நான் வீட்டிலேயே ஆள் இல்லை. ஏன்னு கேட்டால், எனக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்புறம் அடுத்து இதை கொஞ்சம் சரியாயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது எங்கள் மூத்தார் பையனுக்கு. அந்த வேலையை அங்கே இருந்தேன், எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன். அப்போ 1 மாதம் மட்டும்தான் இங்கே இருந்தோம். 1 மாதம் ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பில்லு 1000 ரூபா கட்டியிருந்தோம். 1000 ரூபான்னு 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் 900 சில்லரை தான் கட்டியிருந்தோம். இப்போ 2000 சில்லரை பில்லு வந்துக்குது. யூனிட்டு பார்த்தா கரெக்டாக 501ன்னு போட்டு போய்க்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு குறித்து வைப்பேன். ஆனால் இந்த கரண்ட்டு பில்லில் எவ்வளோ யூனிட் ஓடிக்குது மென்ஷன் பண்ணி எனக்கு இவ்வளோ காசுன்னு வரும் போன பில்லு வரைக்கும். ஆனால் இந்த இதில் இத்தனை யூனிட் ஓடி இருக்குதுன்னுலாம் கிடையாது. அப்படியே இவ்வளோ பில்லுன்னு வந்துக்குது. இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒய் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படி தான் சொல்ல தோணுது. அது எப்படி கரெக்டாக அந்த மாதிரி 501 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 501 ஓடிக்குது அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் மின்சாரத்துறைக்கு ஏதாவது அறிக்கை விட்டுக்கிறீங்களா? போகிறவங்களாம் கொஞ்சம் ஏற்றி போட்டு ஃப்ரீ நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் ரீடிங்கை ஏற்றி கொடுத்து ரீடிங்கை பிடிங்கன்னு சொல்லிட்டீங்களோன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. இது சரியான தகவல், ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் தான் இது. ஆனால் மனசுக்குள்ளே மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா நடக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது.